ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா கோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் டிலே ஆகுதுனால ஐ எம் ரியலி சாரி. எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரும். நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோஸ்லாம் போட. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு போகலாம். ஜேகேக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஜேகே ஒரு சிஇஓ, நீங்கள் ஜேகேவோட செக்ரட்டரி. இப்போது நீங்கள் தான் காலையில் எழுந்திரிக்கிறீங்க, ஜேகே பக்கத்தில் தூங்கிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு ஸோ இவ்வளோ அழகு தூங்குது பாரு, நைட்டெல்லாம் என்னை போட்டு பாடப்படுத்திட்டு இப்போ தூங்குறத பாரு குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே ஒரு நிமிஷம் அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே எப்படி சொல்லலாம், கொஞ்சம் சிறுங்கிறான், எந்திக்கிறான். நீங்கள் ஐயோ இவனுக்கு தெரிஞ்சால் நம்ம இவனை பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் இவன் ஓவராக கலாய்ப்பானே கணக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எப்படி சொல்லலாம், உங்கள் ஹேரை உங்கள் ஃபேஸ் கிட்ட வச்சுக்கிறீங்க. ஜேகே என்னாச்சு ஜேகே அது மாதிரி கேட்குறீங்க. இவ்வளோ நேரம் என்னை பார்த்ததானே நான் உன்னை பார்த்தேண்ணா, நானே எழுந்துச்சி உட்காந்துருக்கேன். நான் எப்படி உன்னை பார்ப்பேன், உனக்கு என்ன லூஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே தெரியும் நீ எப்படி இப்படிலாம் சமாளிப்ப, இவன்கிட்ட சொன்னால் இவன் நம்மளை கலாச்சி சாவடிப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற கரெக்டாக அப்படி மாதிரி கேட்குறான். நீங்கள் ஐயோ எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம்க்கு குடுக்குன்னு ஓடிடுறீங்க. ஜகுக்கு இதை மாதிரி சிரிச்சுட்டு அவன் நீங்கள் குளிச்சுட்டு வரணும் இல்லையா, ஸோ அதனால் அவன் அப்படியே படுத்து தூங்கிக்கிறான். சரி கொஞ்சம் நேரமாக தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு வரீங்க. ஜேகே அப்போ தான் எந்திக்கிறான். நீங்கள் எவ்வளோ நேரம்னா தூங்குவேன், நான் பாரு ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் போய் கீழே போய் குக் பண்ணுறேன், ஒழுங்காக வந்துடும் அது மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகே ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு எழுச்சி ரெஸ்ட் ரூம் போகிறான். நீங்கள் இந்த சைடு கீழே ஐயோ காலையில் குக் பண்ணுறதுக்கே பையன் என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆகிடுச்சு, பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் குக் பண்ண வந்துட்டீங்க. நீங்கள் தேடுறீங்க, எதுவுமே உங்களுக்கு ஆப்ஷனே இல்லாத மாதிரி இருக்குது. என்ன குக் பண்ணுறது ஐடியாவே இல்லை. நீங்கள் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, தலை வலிக்குதே. இப்போ புரியுது எங்கள் அம்மா ஏன் காலையில் எழுந்துச்சி டென்ஷனில் கத்துறாங்கன்னு. இப்படி தான் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போது ஜேகே லிட்டரலி குளிச்சுட்டே வந்துட்டான். நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே என்னாச்சு, எனக்கு என்ன குக் பண்ணுறதுனே தெரியல. ஏய் நான் போய் குளிச்சுட்டே வந்துட்டேன், இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு தான் இருந்தியா, குக் பண்ணலையானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க. ஏய் நானே என்ன குக் பண்ணுறது தெரியாமல் இருக்கேன், ஏன் இன்னும் குக் பண்ணலையா அது பண்ணலையான்னு ஒரு நாள் குக் பண்ணி பாடுறா தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜவுக்கு டெய்லியும் நைட்டு நான் தானே குக் பண்ணுறேன், நீ குக் பண்ணுற மாதிரி சொல்கிறேன், அது நைட்டு மார்னிங்கு குக் பண்ணிப்பார் தெரியும் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு அவனும் யோசிக்கிறான் என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேசாமல் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடலாமா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜவுக்கு அது எனக்கு பசி அடங்காதே, போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இதை உட்காந்துக்கிறீங்க கணத்தில் கை வச்சுட்டு. ஜவுக்கு சரி ஓகே ஆனால் எனக்கு எக்ஸு வேணும் அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு எக்கெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு ஜேகே கொடுக்குறீங்க. அவனும் அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் ஜேகேக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு லிட்டரலி அது பத்தாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் காலையில் எழுந்துச்சா அந்த மார்னிங் டிஃபன் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு பழக்கம். ஸோ அதனால இன்னும் தெரில உங்களுக்கு லைட்டாக பசி இருக்குதான். ஜேகே சரி வா ஆஃபீஸில் இன்றைக்கி நீ போயிட்டு கேன்டீனுக்கு போய் சாப்பிட்டுக்கோ அது மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஆமாம் இந்த ஐடியாவை நான் மறந்துட்டேன், இது தெரிஞ்சிருந்தால் டெய்லி காலையில் குக் பண்ணுறது ஸ்கிப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு
புரியல அதுமாதிரி சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் இல்லை வா வா போகலாம் டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜெக்கியும் லைக் ரெடி ஆகிட்டு அப்படியே ஜெக்கியும் நீங்களும் ஆஃபீஸ் கிளம்புறீங்க. ஏன் ஜெக்கி இதுக்கே நமக்கு இப்படி இருக்கே, நமக்கு பேபிலாம் வந்துட்டா அவளை காலையில் பார்த்துட்டு ஏஞ்சி குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி ஐயோ எனக்கு நினச்சாலே தலையில் சுற்றுது அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெக்கி உங்களை பார்த்து சிரிச்சிட்டு ஓ அப்போ பேபி ஆசை இருக்கு. ஆசை இல்லாமல் இருக்குமா? எனக்கு பேபி வளர்க்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ஸ்கூல் போகிற டைம் தான் வந்துருச்சுன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு ஜவுக்கு பண்ணு கரெக்டு தான். அந்த வயசில் குட்டியாக நம்மக்கிட்ட இருந்துட்டு கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டானா நம்மளுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும்ல. அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஆமாம் 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 உனக்கு கேர்ள் பேபி வேணுமா பாய் பேபி வேணுமா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜவுக்கு வந்து எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும். தெரியும் எப்போ பாரு பசங்க கேர்ள் பேபி தான் சொல்லுவேன், ஆனால் என்னோடய ஆப்ஷன் வேறு. எனக்கு வந்து கேர்ள் பேபினாலும் ஓகே பாய் பேபினாலும் ஓகே, ஆனால் பாய் பேபி தான் இன்னும் ஓகே. அப்போ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா, கேர்ள் பேபியாக இருந்தால் உனக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு அப்படி சிரிச்சிட்டு ஆமாண்டி என் பொண்ணு எனக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவா, அதே மாதிரி தான் என் பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அதே மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஜவுக்கு வந்து ஒரு நிமிஷம் இரு, என்ன இன்னும் நம்மளுக்கு பேபியே இல்லடி அதுக்குள்ளே சண்டை போடவே ஆரம்பிச்சிட்டோம் அது மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஆமாம் பேபி வந்தால் ஃபுல் லைஃப்பும் பிஸி, இதில் நான் எப்படி ஒர்க் பண்ணிவிட்டு ஒன்றும் புரியல அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து சிரிச்சிட்டு அப்போது இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் விட்டுடு வாய்ப்பே கிடையாது. நான் இருக்கிறப்பவே ஆஃபீஸில் இருக்கிற மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அவங்க அப்படி பார்க்குறாங்க, இதில் நான் வேறு இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு ஜவுக்கு வந்து அதுக்குன்னு பேபி வந்துட்டு அந்த பேபி தனியாக வீட்டில் விட்டு வருவியா? அப்படி இல்லை, பேபி ஸ்கூலுக்கு போகிற வரையும்லாம் நீ வந்து ஆஃபீஸ் போகக்கூடாது அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து தெரிஞ்சு பேசுகிறியா தெரியாமல் பேசுகிறியா? தெரிஞ்சு தான் பேசுகிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜவுக்கு வந்து அது எப்படி முடியும்? பேபி வந்து லைக் ஸ்கூலுக்கு போனோன்னா 3 இயர்ஸ் ஆகுட்டி கரெக்டு தான். பட் என்ன பண்ணுறது, நான் மட்டும் இப்படி பேபியை பார்த்துப்பேன். அப்போது அவன் கூப்பிட்டுக்கோ அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க வந்து வயசானவங்க ஜெக்கி, அவங்களுக்கு இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற டைம். நம்ம போயிட்டு அப்பயும் தொல்லை கொடுத்துட்டு இருந்தால் அப்படி அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சுமையாகவே இருக்காதுடி. அவங்களுக்கு அவங்க பேரை பேத்தியை பார்த்துக்கிறதுல சந்தோஷம் தான், உனக்கு இல்லைன்னு சொல்லு அந்த மாதிரி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறானுங்க. ஆமாம் நானே ஒரு சைல்டிஷ் பேபி மாதிரி இருக்கேன், இல்லை எனக்கு ஒரு பேபி இருந்தால் யோசிச்சு தரேன் அதே மாதிரி சொல்லுங்க. ஜவுக்கு வந்து சிரிக்கிறான். ஆமாம் நீ ஒன்றே ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன், இல்லை என் பேபியை வர உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அவ்வளோதான். அஜய்க்கு எப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து அந்த லைக் அந்த மாமோட ஃபீல் அப்படின்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அதெல்லாம் தானாக போயிடும் அதே மாதிரி சொல்கிறீங்க. ஒரு ஜவுக்கு வந்து அப்போது நிஜமாலே அப்படி தானே எல்லா கேர்ள்ஸும் லைக் சைல்டிஷாக இருந்தால் கூட அதில் நம்ம ஒரு அப்பாவும் ஆகிட்டோம் அப்படின்னு தெரியும்போது அந்த ஃபீல்லாம் போயிடுமா என்ன அது மாதிரி கேட்குறான். நீங்கள் எனக்கு எப்படின்னு தெரியல ஜெக்கி, அம்மா நிறைய வாட்டி சொல்லுவாங்க இது வந்து நான் வந்து எப்படி சொல்கிறேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் கொஞ்சம் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவேன்ல, அப்போ அம்மா கூப்பிட்டு திட்டுவாங்க, நீ இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு, நீ குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் திட்டுவாங்க. அப்போ நான் அம்மா கிட்டே சொன்னேன், நான் இப்போ தான் இந்த மாதிரிலாம் லைக் அம்மா மாதிரி ஆவேன், அம்மா மாதிரி கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி ஆவேன்னு அம்மா கிட்டே கேட்டேன். அம்மா வந்து சொன்னாங்க உனக்குன்னு ஒரு பேபி வந்துட்டா அப்போ தெரியும் அது மாதிரி சொன்னாங்க. சொல்ல முடியாது அது உண்மையாக கூட இருக்கலாம் அது மாதிரி நீங்கள் சொல்லுங்க. ஒரு ஜவுக்கு வந்து பார்ப்போம் அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சேர்த்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன் என் பேபிக்கு அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு ஜெக்கி வந்து சரி ஓகே அந்த பிளானை நைட்டு பார்த்துப்போம் அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் புரியல அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அந்த பிளான் நைட்டு பார்த்துப்போம் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சிப்போ பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரை விட்டு இறங்கி போயிடுறீங்க. இப்போது ஜெகே தான் லைக் நீங்கள் 2 பேரும் லெஃப்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க. ஜவுக்கு வந்து வயன் மார்னிங் கேஸாக எனக்கு கொடுக்கல. ஜவுக்கா நீ எங்கே வந்து என்ன கேட்டுட்ருக்க அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜவுக்கு வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு என் மார்னிங் கேஸ் வேணும்
அது மாரி சொல்கிறேன். நீங்கள் ஜிக்கி நம்ம லிஃப்ட்டில் இருக்கோம் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு அது கேட்கவே இல்லை. லைக் அவங்க வந்து உங்களை வந்து உங்கள் கிட்ட வந்து உங்களை லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஜிக்கி ஸ்டாப் இட், யாராவது வந்துட போகிறாங்க அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து அதெல்லாம் கட்டிக்கல. அவர் பாட்டு உங்களை ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே லைக் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிட்டீங்க. இப்போது அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் 2 பேரும் லைக் லிட்ரலி விலகி நின்றுட்டீங்க. ஜவுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டை அப்படியே ரப் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அந்த சைடு திரும்பிக்கிறான். இந்த சைடு பார்த்தா அவங்க கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் தான். லைக் அவங்களும் வந்திருப்பாங்க போல். ஸோ அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வந்து அவங்களும் வந்து சிரிச்சுட்டு குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைக் உங்களுக்கு எம்பாரசிங்காக ஆகிடுச்சு. நீங்கள் ஜெகேவை பார்த்து அதான் அப்போவே சொன்னல அது மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அஸ்கேல சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், இது என் ஆஃபீஸ், நான் எப்படி வேணா இருப்பேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஷூ லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து சிரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ வந்து லைக் அந்த ஸ்டாஃப்ஸ் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து மேம் நீங்கள் இன்றைக்கி அழகாக இருக்கீங்க, லைக் நீங்கள் என்னவோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஜெகேக்குமே அது தோணுது. பட் என்னென்னு உனக்கு புரியல மேம், இன்றைக்கி வந்து நீங்கள் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது மேம் உங்கள் ஃபேஸில் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு எனக்கே தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் ஆன் பண்ணி லைக் நீங்கள் வந்து உங்கள் கேமராவில் பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. இந்த சைடு அந்த பசங்கள்லாம் மேம் இன்னைக்கு ப்ளஷ்ஷு கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டீங்களா அது மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் லிட்ரலி இப்போ தான் வந்து உங்கள் சீக்ஸே வந்து பார்க்குறீங்க. ஜெக்கே வந்து உங்களை கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப வெட்கப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் சீக்ஸ்லாம் வந்து லைக் கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஷோ பசங்க கண்டுபிடிச்சிருச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆமாம் இன்னைக்கு அவசரத்தில் கிளம்புனேன்னா ஸோ அதான் கொஞ்சம் ப்ளஷ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை வந்து சிரிச்சு திரும்பி நினைக்கிறாங்க. ஜவுக்கு பார்த்துட்டு உனக்கு குத்துனேன்னா அவ்வளோ தண்டை பாரு, இப்போ நானே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து சிரிச்சுட்டு கியூட்டாக அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வாயை ஒட்டிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு லைக் அந்த லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் முன்னாடி கிடக்குன்னு பாருங்க, ஜெக்கே உங்கள் பின்னாடியே வரான். எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறாங்க. இந்த சைடு நீங்களும் வந்து குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜெக்கேவோட கேமராவும் லைக் நீங்களும் ஒரே இதில் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே போய் அந்த சேரில் உட்காந்துட்டு உனக்கு அவ்வளோ வேண்டாம் மரியாதை பாரு, நீ கிஸ் பண்ணதுனால என் சீக்ஸு பிங்க் ஆகிடுச்சு. அந்த பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க போல், எனக்கு கிண்டல் பண்ணி சாவடிச்சிட்டாங்க அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஜவுக்கு வந்து ஆனால் அப்படி செவந்தப்போ சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் பார் மிஸ்டர் ஜான் ஜாங்குக், என்னால் முடியல நீ கிஸ் பண்ணு வேணாம்லாம் சொல்ல, அது வீட்டோட இருக்கட்டும், இங்கே ஒர்க் ஓகேவா, இங்கே வந்தால் உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, இங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவு வந்து உங்களை அப்படியே சிரிச்சுட்டே ஓகே செக்ரட்டரி மேடம் இன்னைக்கு என்ன ஒர்க்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜவுக்கிட்ட எல்லாம் இன்றைக்கி இந்த ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜவுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இப்போது உங்களுக்கு ஃபோனுக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் அப்படியே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் மம்மி தான் ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் வந்து ஹை அம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த வாய்ஸ் நோட்டை வந்து கேட்டுட்ருக்கீங்க. லைக் அவங்க வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஜவுக்கா இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வராங்களாம், அப்படியா, அப்போது அம்மாவையும் கூப்பிடுவோம் அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஓகே அத்தையும் கூப்பிடு, அம்மாவும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜவுக்கு வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிக்கி வந்து லைக் அவங்க அம்மா கிட்டே சொல்கிறான். இந்த மாதிரி இன்றைக்கி அத்தை வீட்டுக்கு வராங்க, நீயும் வாமா அப்படின்னு மாதிரி சொல்கிறான். சரி ஜவுக்கு அவங்க அம்மாவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைக் அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாகவே மாறிட்டாங்க. இப்போன்னு இல்லை எப்போவுமே இப்படி தான். நீங்கள் வந்து ஜேகேவோட மம்மியை வீட்டுக்கு வந்தாலும் சரி உங்கள் மம்மியை கால் பண்ணி கூப்பிடுவீங்க. உங்கள் மம்மி வீட்டுக்கு வரதா இருந்தால் ஜவுங்கோட மம்மியை வந்து கூப்பிடுவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இந்த சைடு உங்கள் டேடியும் வந்து ஒர்க்குன்னு இருப்பார், இந்த சைடு ஜேகேவோட டேடி கூட ஒர்க்குன்னு இருப்பார். ஸோ அவங்களால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் மம்மி இப்போ வந்து ஒரு நியூ ஃப்ரெண்ட் மாதிரி
ஜேகே உங்கள் அம்மா கிடச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த குட்டி குட்டி ஹாப்பினஸ்ஸாவது சேர்த்து வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஏன் ஜேகே இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக குக் பண்ணுவோமா, இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே வந்து யோசிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர் போவோமா, போகலாம் சூப்பர், நீ நான் மட்டும், அம்மாவும் அத்தையும் வந்திருக்காங்க, அவங்கள விட்டுட்டு எப்படி நம்ம மட்டும் போகிறது தனியாக அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடைய ஜவுனுக்கு வந்து இல்லடி நான் வந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டும், நம்ம 2 பேர் வெளியில் போகலாம் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் முடியாது, அத்தையும் அம்மாவும் வந்தால் தான் நான் வருவேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து கிட்ட ப்ளீஸ் டி நம்ம மட்டும் தனியாக போகலாண்டி அப்படின்னு கெஞ்சுறா. நீங்கள் வந்து அதை ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. ஜவுக்கு வந்து ஆனால் போடி சரி ஓகே போகலாம், நம்ம 4 பேருமே போகலாம் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து டபுள் ஓகே அப்படி மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்பவே ஜாலியாக இருக்கீங்க. எப்படின்னா வந்து உங்கள் அத்தையும் அம்மாவும் வீட்டுக்கு வராங்கனாலே வந்து நீங்களும் ஜேகேவும் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாகிடுவீங்க. இந்த மாதிரியான டேஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் பெண்ணை வச்சுட்டு லைக் உங்கள் ஹேண்டில் அப்படியே வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னவோ அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இந்த சைடு ஜவுங்கட்டு உங்களை அப்படியே பார்க்குறேன். லைக் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து பிளாக் கலரில் சாரீ வந்து வேர் பண்ணியிருப்பீங்க. அது அப்படியே வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்களை அட்மிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வந்து ஜேகே உங்களை பார்க்குறான்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்கள் பாட்டு ஐயோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடியாது, இப்படி பண்ணால் இது எதுவும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவங்க வந்து உங்களை அப்படியே வந்து டாப் டு பாட்டம் அப்படியே ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து யாரோ நம்ம பார்த்துட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அவங்க வந்து உங்களை பார்த்துட்டே தான் இருக்கா. நீங்கள் ஏன்னா சார் ஒர்க்கை பார்க்கலையா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க வந்து அந்த லைக் அந்த ரோலிங் சேர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சேரை அப்படியே வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட சேரை அப்படியே கிட்ட இழுக்கிறான். நீங்கள் என்ன அது மாதிரி கேட்குறீங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கேன், ஐயோ என்ன இன்னும் அந்த அந்த ப்ளஷ் ஆனது போலையா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜவுக்கு வந்து அதெல்லாம் போயிடுச்சு, ஆனால் நீங்கள் ஏதோ செம்ம அழகாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் சீக்ஸில் ஹேண்ட்ஸ் வைக்கிறான். நீங்கள் ஜேகே நான் மார்னிங் சொன்ன மாதிரி தான் இது ஆஃபீஸ் அதுமாதிரி சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து பரவாயில்ல, இப்படி பொண்டாட்டியை கிட்டே வச்சுட்டு தொடக்கூடாது, அவ்வளோ கிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லு பாப்பா அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நான் கூட தான் என் புருஷனை பக்கத்துலேயே வச்சுட்டு கிஸ் பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்கேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து சிரிச்சுட்டு இங்கே வாயேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் நீ எங்கே ஆரம்பித்து எங்கே முடிப்பேன்னு எனக்கு தெரியும், வேணாம் இது ஆஃபீஸ் அது மாதிரி சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து இங்கே வாடி அப்படி சொல்லிட்டு உங்களை அந்த சேர்லேருந்தே தூக்கி லிட்டர்லி உங்களை லேப்பில் வந்து உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் ஜவுக்கு விட்டு ஜவுக்கா யாராவது வரப்போகிறாங்க உள்ளே, அதெல்லாம் வரமாட்டான், என் பெர்மிஷன் எல்லாமே அவனை உள்ளே வரமாட்டான் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் தெரியும் பாஸ், இப்போது ஒர்க் டைம், ஸோ ஒர்க்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, பொண்டாட்டி மேலே இல்லை அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து சிரிச்சுட்டு அது என்னன்னு தெரிலடி, உன்னை பார்க்கும்போதுலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அது மாதிரி சொல்கிறான். ஸோ ஜவுக்கா எனக்கு உண்மையிலே வந்து பேசுறதான் எனக்கு ரொம்ப ப்ளஷாக இருக்குது, தயவு செஞ்சு விட அது மாதிரி சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து லைக் உங்கள் ஹிப்பில் வந்து தான் ஹேண்ட்ஸ் வச்சுருப்பான். நீங்கள் உள்ள கையெடு ஃபஸ்ட்டு ஹிப்பில் இருந்து கையெடு ஜவுக்கா முடியாது, பாரு என்னோடய வீக்னஸ் அதுதான் தெரிஞ்சுட்டு நீ இதை விளையாடிட்டுருக்காத கையெடு அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து நீங்கள் சொன்னாலாம் அவர் கேட்பாரா, கேட்கவே இல்லை. முடியாதுடி ஜேகே ப்ளீஸ் நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேடு அது மாதிரி சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து முடியவே முடியாது அப்படி சொல்லிட்டு அவளோட ஹிப்பை இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் ஷோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா என்னடா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க செஞ்சுட்டே. ஜவுக்கு வந்து பரவாயில்ல எனக்கு நல்லா இருக்குடி அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் கடவுளே
அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி முணுமுணுக்குறீங்க. ஜவுக்கு அது ஏன்னா ஏதோ சொல்கிற சத்தமாக சொல்லு. நீ சரியான இடியட்டுன்னு சொல்கிறான். ஒரு ஆஃபீஸோட பாஸாக இருந்துட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்கேன். இங்கே கேமரா இருக்குது சார், தெரியுமில்ல? தெரியும் முடியும், பரவாயில்ல. கேமரா இருந்தால் என்ன, கேமராலாம் இருக்கிறத பார்த்தா ஒன்று இப்படிலாம் கிஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி சொல்லிட்டு லைக் உங்கள் ஹேர் வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருப்பீங்க. உங்களோட ப்ளவுஸ் லைக் லிட்டரலி நாட் கொஞ்சம் லோ நெக்காக தான் இருக்கும். அப்படியே வந்து உங்கள் ஹேரெல்லாம் ஒரே சைடாக வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு ஜேகே வந்து என்னது இது என்னதுன்னா புரியல. அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க உடனே ஜவுக்கு வந்து இவ்வளோ பேக்கில் இவ்வளோ லோ நெக்காக வச்சுருக்க, அது என்ன பண்ணுறது, அதெல்லாம் நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஜவுக்கு வந்து உங்களை வந்து லைக் லிட்டரலி உங்கள் முதுகில் வந்து செல்லமாக அடிக்கிறான். நீங்கள் ஐயோ ஜவுக்கா, நீ லைட்டாக அடித்தாலும் என் உடம்பு தாங்காது ஜவுக்கா ப்ளீஸ் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் போடாதடி, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஓகே, நான் இனிமேல் போட மாட்டேன். இனிமேல் பழைய காலத்தில் வருவாங்கள்ல அந்த மாதிரி ஃபுல் க்ளோஸ்டு நெக்காக போட்டுக்கிறேன் போதுமா? அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜவுக்கு வந்து இந்த மாதிரி போடு, பட் இந்த மாதிரி போடுறேன்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு ஃப்ரீயாக விட்டுக்கோ அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஓகே அதுமாதிரி சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து அப்படியே வந்து உங்கள் ஹேரெல்லாம் ஒரே சைடாக வந்து பண்ணி வச்சுருப்பான் இல்லையா? ஸோ அப்படியே வந்து லைக் உங்கள் முது வந்து லைட்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுற அது மாதிரி கேட்குறீங்க. ஜவுக்கு வந்து கிஸ் பண்ணுற ஃபீல் பண்ணு அது மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்படியே வந்து கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடம்பெல்லாம் லைக் போஸ் பம்ஸ் ஆகுது. நீங்கள் ஜவுக்கு ப்ளீஸ் 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 விட்டு ப்ளீஸ்டா அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து கேட்பாரா? அவர் கேட்கலாம் இல்லை. நீங்கள் வந்து ஜெக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜெக்கோட தொடையில் அப்படி கிள்ளி விட்டுறீங்க. ஜவுக்கு வந்து என்னடி பண்ணுற? ஆமாம் பின்ன நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல. ஐயோ ஜவுக்கா முடியல ஜவுக்கா அது மாதிரி சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து சரி ஓகே ஓ அது மாதிரி சொல்லிட்டு உங்களை இறக்கி விட்டுறான். நீங்கள் இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம் அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு உங்கள் சேரில் வந்து உட்காந்துக்கிறீங்க. ஜவுக்கு அப்படியே சிரிச்சிட்டு நைட்டு கன்ஃபார்ம் அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஒர்க்கெலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜவுக்கு அப்படி தான் மீட்டிங்கு ஒர்க்குன்னு அப்படியே போகுது. இப்போ அப்படியே வந்து லைக் ஈவினிங் நீங்கள் 2 பேருமே சீக்கிரமாக வந்துட்டீங்க. இப்போது நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் கார் டோர் ஓப்பன் பண்ணி இறங்குறீங்க. ஜவுக்கு வந்து ஒயின் என்னாச்சு, ஒரு நிமிஷம் இரு, காலை கீழே உட்காத, என்னாச்சு, ஏன்டா ஏதாவது இருக்கா அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவனோட ஜவுக்கு வந்து வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து அவனோட சைட்லேருந்து இறங்கி வந்து உங்கள் சைடு டோர் கிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் என்னாச்சு, ஏன் என்னை காலை கீழே வைக்க வேணாம்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் வாயை மூடுறி அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் இப்போ நான் என்ன கேட்டுட்டேன் நீ இப்படி வல்லுன்னு விடுற அப்படி மாதிரி சொல்லி கேட்குறீங்க. அப்படின்னு அவங்க வந்து தயவு செஞ்சு வாயை மூடு, ஓவராக பேசினேன் இந்த இடத்துல கிஸ் பண்ணி விட்ருவேன். அப்புறம் நீ அம்மா கிட்ட அத்தைக்கிட்ட கூட மூஞ்சி காமிக்க முடியாத அளவு ஆகிடும் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் உங்கள் லிப்ஸை அப்படி கவர் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு. ஜவுக்கு வந்து அப்படியே வந்து உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குறான். நீங்கள் என்ன பண்ணுற? ஆமாம் தூக்கிட்டு போகணுன்னு ஆசை, நான் எப்போவுமே நான் இப்படி தானே தூக்கிட்டு போவேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் அதுக்கு நீ இந்த வேலையை நீ வீட்டு உள்ள தானே பார்ப்பேன், இன்றைக்கி என்ன புதுசாக வெளியே அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜவுக்கு வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, ஸோ அதனால் நான் எப்படி வேணா இருப்பேன் அது மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து உங்களை தூக்கிட்டு போகிறான். நீங்கள் வந்து ஜெக்கே அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போது ஹாலில் உங்களோட மம்மியும் ஜவுக்கோட மம்மியும் இருக்காங்க. அவங்க 2 பேருமே லிட்டரலி ஷாக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜெக்கி கீழே விட்டேன் அப்படி சொல்கிறீங்க. ஜவுக்கு அப்படியே வந்து தொம்முனு கீழே விட்டுடுறான். லைக் உங்களை வந்து இறக்கிலாம் விடலை, அப்படியே கை அப்படியே விட்டுடுறான். நீங்கள் அம்மா ஐயோ டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து ஐயோ சாரிடி அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் வந்து உங்களை தூக்கி விடுறான். நீங்கள் இனிமேல் எனக்கு தூக்குறேன்னு வந்து பாரு உன்னை அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜெக்கை வந்து திட்டுட்ருக்கீங்க. என்ன சைடு ஜெக்கியோட அம்மாவும் உங்களோட அம்மாவும் சிரிப்பாங்க. நீங்கள் விழுந்ததை பார்த்துட்டு ஜெக்கியோட மம்மி தான் வந்து ஜெக்கியோட தலையிலே ஒரு கொட்டு வைக்கிறாங்க. ஜவுக்கு வந்து அம்மா எதுக்குமா என்ன அடிக்கிற? அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தலடா பைத்தியக்காரா, அந்த குழந்தை இப்படி விட்டுட்ட, பொம்பளை பிள்ளடா அவ, உடம்பு சுளுக்கு கிழுக்கு பிடிச்சிச்சுன்னா வலி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜவுக்கு வந்து சாரிம்மா நான் வேணும்ட்டுலாம் விடலை,
ஏதோ ஒரு ஞாபகத்தில் விட்டுட்டேன். அது மாதிரி சொல்கிறான், இந்த சைடு நீங்கள் அப்படியே சிக்கியை பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. மூஞ்ச பாரு நல்லா. மன்னிப்பேன், நைட்டு வரட்டும், என்கிட்ட தானே வருவேன். ஐயோ அம்மா இடுப்பெல்லாம் சுடு பிடிச்சிச்சு போலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் இடுப்பை வந்து பிடிச்சிட்டே போகிறீங்க. ஜவுக்கு வந்து உங்ககிட்ட வந்துட்டு, டேடி இடுப்பை தான் பிடிச்சிக்கிச்சா என்ன, மரியாதையாக போயிட்டு உங்ககிட்ட நான் பேச விரும்பலை அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து, ஏய் இப்பெல்லாம் பண்ணாதடி, நான் ஒன்று கேட்டேனாடா, உன்னை வெளியிலேருந்து தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஒழுங்காக நடந்து வந்திருப்பேன். இப்போ பாரு கீழே விட்டு, ஐயோ எனக்கு முதுகுலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து லைக் இந்த ஆயாங்கெல்லாம் வந்து இடுப்பில் கை வச்சுட்டு நடப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் நடந்து போகிறீங்க. அவங்களுக்கு பார்த்த சிரிப்பாக இருக்குது. அவன் வந்து நம்ம சிரிக்கிறோன்னு தெரிஞ்சா அவன் இன்னும் டென்ஷன் ஆவாடாச்சுக்கு, வாயை மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே பேசிட்டு அவன் வந்து உங்கள் பின்னாடியே வரான். உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லடி அப்படின்றான். நீங்கள் வந்து ஜெக்கவை முறைச்சபடியே தான் இருக்கீங்க. பார்க்குற டைம் எல்லாம் ஜெக்கவை முறைக்கிறீங்க. இந்த சைடு உங்கள் மம்மி வந்து, ஏய் என்னடி என்ன மாப்பிள்ளை தெரியாமல் தானே விட்டார், இன்னும் வேணிட்டே கீழே போட்ட மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருக்க அது மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் என்னது தெரியாமல் கீழே விட்டாரா, என்னடா உலகம் இது, உன் மாப்பிள்ளையை நான் கேட்டேனா தூக்கிட்டு வா உள்ளன்னு, நீ கேட்டாலும் கேட்டிருப்ப, அதனால தான் மாப்பிள்ளை தூக்கிட்டு வந்திருப்பார் அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா நான் கேட்கவே இல்லைம்மா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைடு உங்கள் மம்மி வந்து, பொழுவாத உன்னை பற்றி தெரியும்னா நீங்கள் வந்து போதும் நிறுத்து, நீ என்ன சொன்னாலும் நான் சொல்கிறது நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியுமா, தயவு செஞ்சு உங்கள் மாப்பிள்ளைக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் மம்மி வந்து போக சொல்கிறீங்க. அந்த சைடு அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து பேசி எப்படியோ உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த கோவம்லாம் குறைஞ்சிருக்கோம். சரி சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு கிளம்புடி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு லைக் சுடிதார் மாதிரி வியா பண்ணிட்டு வரீங்க. ஜவுக்கு வந்து என்னது இது நல்லா இல்லையா அது மாதிரி கேட்குறீங்க. ஜவுக்கு வந்து நல்லாயிருக்கு, பட் சாரி வியா பண்ணுறே போ, நீ அப்போ தான் எனக்கு கீழே விட்டுட்ட, என்னால் சாரி கட்டிலாம் நடக்கலாம் முடியாது அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து, இங்கே பாருவேன், நீயும் நானும் அம்மா அத்தையோட வெளியில் போகிறோம், ஸோ தயவு செஞ்சு ஒரு ஒய்ஃப் மெட்டீரியலை என் கூடவா அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஐயோ ஜவுக்கா, ஐயோ கேர்ள்ஸோட ஃபீலிங்ஸ் ஒன்று புரியாது ஜவுக்கா, சாரி கட்டிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி நடக்க முடியும், ஒன்றும் கேர்ள்ஸுக்கு தான் தெரியும் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து, நீ இந்த காரணம்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காது, தயவு செஞ்சு போய் சாரி வேர் பண்ணிட்டு வா அப்படி சொல்லி உங்களை தள்ளி விட்டுறான். நீங்கள் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சாரி வந்து வேர் பண்ணிட்டு வரீங்க. லைக் லிட்ரலி நீங்கள் வந்து மார்னிங் எப்படி இருந்தீங்களோ ஸோ அதோட கொஞ்சம் இன்னும் அழகு சேர்த்த மாதிரி ஆகிட்டீங்க. அப்படியே ஜவுக்கு வந்து லைக் உங்களை அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கான். இப்போது ஜங்குக்கோட மம்மியும் உங்கள் மம்மியும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களா என் பையன் உங்கள் பொண்ணு மேலே எப்படி இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜங்குக்கு உங்கள் அம்மா. இந்த சைடு உங்கள் மம்மி வந்து, என் மாப்பிள்ளைய பார்த்து என் பொண்ணு வாங்கியிருப்பா அப்படி தான் அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து, ஐயோ அவங்க வர இமேஜினேஷன் உள்ளே போயிட்டாங்களா, நான் அவனை பார்க்கவே இல்லை, அவன் தான் என்னை இப்போ அட்மிட் பண்ணி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு என்னவோ அவங்க ஹாப்பியாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே நடந்து வரீங்க. ஜேகே கிட்ட வந்துட்டு, போகலாமா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜவுக்கு வந்து, பொண்டாட்டி அவங்க 2 பேர் போட்டோம் நம்ம இருப்போம் அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நீ எதுக்கு பிளான் போடுறேன்னு தெரியுது, தயவு செஞ்சு வா அப்படிமாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜெக்கியோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகிறீங்க. இந்த சைடு அவங்க வீட்டெல்லாம் போட்டுட்டு வராங்க அவங்க கூட. நீங்கள் அப்படியே காரில் அப்படியே ட்ரைவ் போயிட்டு இருக்கு. ஜவுக்கோட அம்மா கிட்ட நீங்கள் வந்து நிறைய பேசுகிறீங்க. ஜவுக்கு அப்படியே வந்து உங்களை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு உங்கள் மம்மி வந்து ஜெக்கே கிட்ட நிறைய பேசிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே வந்து டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் போய் நல்லா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் அந்த லைக் எப்படி சொல்கிறேன்னா அந்த ரெஸ்டாரண்ட்லேயே கொஞ்சம் ப்ளேயிங் ஏரியா மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதில் அப்படியே விளாண்டுட்ருக்கீங்க. ஜவுக்கு அப்படியே வந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இந்த சைடு நீங்கள் செம்ம ஜாலியாக விளாண்டுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னா உங்கள் அத்தையும் உங்கள் அம்மாவும் கூட வந்துட்டா நீங்கள் வந்து இன்னும் ரொம்ப குட்டி பேபி மாதிரி ஆகிடுறீங்க. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, நீங்கள் கொஞ்சம் ஸ்டைலிஷ் மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து
சாரி வியர் பண்ணியிருக்கேன் தான் பேர். பார்க்க நல்லா வந்து ஒரு ஹோம்லி கேர்ள் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தா இன்னும் சின்ன குழந்த தான். ஜவுக்கு அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு, இவளுக்கு பேபிலாம் வந்தால் இவள் எப்படி சமாளிக்க போகிறாளோ தெரியல. ஆனால் என்ன நல்லா படுத்தி எடுக்க போகிறான்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உங்கள் கூட ஜாயிண்ட் ஆகிக்கிறான். ஜெகேவும் வந்து அப்படி தான். அந்த டேவை நீங்கள் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ அப்படியே வந்து நைட் ஆகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு செம்ம தூக்கம் வருது. நீங்கள் அப்படியே வந்து காரில் வந்து உட்காந்துருப்பீங்க. ஜெக்கே, அப்புறம் மம்மி, அப்புறம் உங்கள் அத்தை எல்லோரும் வந்து அப்படியே ட்ரைவ் போயிட்டுருக்கு. ஜெகே மட்டும்தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் உங்கள் அத்தை எல்லாம் தூங்கியாச்சு. ஜெகே அப்படியே வந்து உங்களை பார்க்குறான். அவங்களுக்கு லைக் குளிருது போல். அப்படியே வந்து ஜெகே வந்து ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் வந்து கோர்ட் வந்து வியர் பண்ணிப்பான். ஸோ அதை அப்படியே வந்து அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து அப்படியே போத்தி விட்றான். இந்த சைடு லைக் ஜெக்கியோட அம்மா வந்து பார்க்குறாங்க. ஜவுக்கு வந்து பார்த்துட்டு என் பிள்ளை பொறுப்பாயிட்டான் அது மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து நிம்மதியாக தூங்குறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அப்படியே ஜெக்கி வந்து வீட்டுக்கெலாம் வந்துட்டு இந்த சைடு அத்தையும் அவங்க அம்மாவையும் வந்து எழுப்பி விட்றான். வீடு வந்துருச்சு, உள்ளே போய் படுத்துக்கோங்க அந்த மாதிரி ஜெக்கி சொல்லிவிட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் வந்து தூங்கிட்டுருக்கீங்க. இப்போது உங்கள் மம்மி தான் வந்து வயன் அப்படி சொல்லி எழுப்ப வராங்க. ஜவுக்கு வந்து அத்தை இல்லை விடுங்க, நான் ஒயனை தூக்கிட்டு போகிறேன் அது மாதிரி சொல்கிறான். இந்த சைடு உங்கள் மம்மியும் ஜெக்கியோட மம்மியும் சிரிச்சிட்டு அவன் பார்த்துப்பான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட மம்மி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க உங்கள் மம்மியை. நீங்கள் வந்து லைக் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஜவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு நைட்டு அது பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லிட்டு இன்னும் வெயிட் பண்ண வச்சுட்டு நீ தூங்குறியா நிம்மதியாக அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து தூக்கிட்டு போகிறான். நீங்கள் வந்து ஜேகே வந்து லைக் அப்படியே நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜவுக்கு வந்து கீழெல்லாம் விட மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை லைக் ரொம்ப கேரிங்காக அப்படியே தூக்கிட்டு போகிறான். நீங்கள் வந்து தூக்கத்தை வந்து எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து நீங்கள் வந்து அப்படியே பெட்டில் போய் தூக்கிட்டு வந்து போடுறான். நீங்கள் அப்படியே படுத்து தூங்குறீங்க. ஜவுக்கு அப்படி லைக் ஜெக்கியோட ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்களா. ஜவுக்கு வந்து உங்கள் மேலே அப்படியே விழுந்துடுறான். நீங்கள் வந்து ஜவுக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. ஜவுக்கு வந்து ஏய் தூங்குறியா இல்லை நடிக்கிறியாடி தூங்க வருது அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து உங்கள் லிப்ஸில் வந்து லைக் செம்ம ஹாஷாக கிஸ் பண்ணுறா. நீங்கள் இருமா தூங்கும் போது என்ன அப்படி பண்ணுற அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜவுக்கு வந்து ஆஃபீஸில் என்ன மேடம் சொன்னீங்க அது மாதிரி கேட்கலாம். நீங்கள் எனக்கு என்ன சொன்னாலும் தெரியல, எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் படுக்கிறீங்க. ஜவுக்கு வந்து உங்களை எழுப்பி உட்கார வச்சுட்டா. நீங்கள் ஜவுக்கு நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு தலைவலி வரும்டா, தூங்கும் போது எனக்கு தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஜவுக்கு வந்து மறுபடியும் உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறா. நீங்கள் எனக்கு இப்போ என்ன சொன்னாலும் புரியாது அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்து ஜெக்கியோட லிப்ஸை வந்து லைக் பைட் பண்ணி விட்டுடுறீங்க. ஜவுக்கு வந்து என்னடி என்னோட நீ தான் ஃபாஸ்ட்டாக இருக்க அது கோவம் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து எதுக்கு கோவம் சாயங்காலம் என்னை கீழே தள்ளி விட்டதுக்கு இப்போ என்னை தூங்க விடாமல் என்னை டார்ச்சர் பண்ணுறியா அதுக்கு அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து எனக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னேன், ஸோ அதை தான் நான் பண்ணுறேன் அப்படிமே சொல்லிட்டு அவன் வந்து உங்களை விடுற மாதிரி இல்லை. அவனும் வந்து பயங்கரமாக உங்களுக்கு கிஸ்லாம் பண்ணுறான். நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இப்போ அப்படியே வந்து ஜெக்கியும் வந்து உங்கள் சாரீலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஜவுக்கா நீ ஆனால் என் வீக்னஸை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கடா அது மாதிரி நீங்கள் சொல்லுங்க. ஜவுக்கு வந்து ஆமாண்டி ஏன்னா என் பொண்டாட்டியை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், லவ் யூ அது மாதிரி சொல்கிறேன். நீங்கள் லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜெக்கே வந்து லைக் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீங்களும் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த நைட்டு அப்படியே முடியுது. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து பெருசாக எனக்கு எதுவும் இதில் ஸ்டோரி வரல. ஸோ அதனால் ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.